இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆச்சரியமான ஆண்டவருடைய அற்புதமான பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய் கர்த்தர் நடத்துவாராக. Proverbs chapter number 21 verse number 31. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The horse is made ready for the day of battle, but the victory belongs to the Lord. ஆயத்தத்தினால் அல்ல, நம்முடைய ஜெயம் கர்த்தரால் வரும். கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. நாளாகமத்தில் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ரொம்ப அழகாய் ஆண்டவர் எழுதி வைக்கிறார். தேவரீர், நீ சகலத்தையும் ஆளுகிறவ, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்திலே உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே. ஆண்டவருடைய கரம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வர முடியும். நாம் செய்யக்கூடிய ஆயத்தங்கள், நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள், நாம் ஆயத்தமாகக்கூடிய சில காரியங்கள், இவைகள் எல்லாம் தேவை. ஆனால் ஃபைனல் டெஸ்டினேஷன் விக்ட்ரி, அதை தேவன் தீர்மானம் செய்கிறார், அதை தேவன் நிர்ணயிக்கிறார். தேவன் அந்த ஜெயத்தை, அந்த வெற்றியை, அந்த மேன்மையை நம்முடைய கரங்களில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நேரங்களில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். எந்த காரியத்தில்? இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தில் நான் நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நிறைந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். மேத்யூவில் வாசிக்கிறோம் நாம. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். எத்தாமனுடைய நியாயத்திற்கு ஜெயம் கிடைத்ததா? கிடைத்தது. எந்த காரியத்தில் இன்னைக்கு உங்களுக்கு ஜெயம் தருவார்? அநேக வருஷங்களாக, அநேக வாரங்களாக, அநேக மாதங்களாக சில காரியத்தில் எனக்கு இன்னும் நியாயமே கிடைக்கல, எனக்கு வர வேண்டிய நியாயம் வரல, எனக்கு சில அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு நீதி வேணும், எனக்கு கர்த்தர் ஒரு நியாயம் செய்யணும். எந்த மனுஷன்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு நியாயம் செய்யக்கூடிய எந்த அடையாளம் கூட இல்லை. கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ஒரு நியாயம் செய்யணும். என் குடும்பத்தில், என்னுடைய காரியங்களில் தேவன் இன்னைக்கு நடுவராக இருந்து தேவன் எனக்கு நியாயம் செய்யணும்னு எதிர்பார்க்குற காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஜெயம் தருவார். உங்கள் நியாயத்திற்கு ஆண்டவர் ஜெயம் தருவார். நிச்சயமாக நெறிந்த நாணலை முறியாதவ, மங்கி எறிகிற திரியை அணைய விடாத ஆண்டவர், அவைகள் தொடர்ந்து நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய விதத்தில், உங்கள் நியாயம் வெளிப்படக்கூடிய விதத்தில் தேவன் உங்களுக்கு நீதி நியாயம் செய்வார். ஒரு நாளும் பயப்படாதீங்க. உங்கள் நியாயம் செய்ய வேண்டிய காரியத்தில் இன்றைக்கு கர்த்தர் முற்றிலும் பூரண ஜெயத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கலாம், நீங்கள் நிறைய பிரயாசங்கள் செய்திருக்கலாம், நீங்கள் நிறைய ஸ்டெப் எடுத்திருக்கலாம். உங்கள் கோர்ட் கேஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஸ்டெப் எடுத்து ஒருவேளை உங்களுக்கு இன்னும் முடிவு வெட்டப்படாமல் இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அதில் நியாயம் செய்து நம்முடைய ஜெயத்தின் கரத்தை உங்களில், உங்கள் மூலம், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நிரூபிப்பார். உங்கள் சபையில் கர்த்தர் நிரூபிப்பார். உங்கள் ஊழியத்தின் பாதையில் நிரூபிப்பார். உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் நிரூபிப்பார். உங்களுக்கு நிச்சயம் நியாயம் செய்வார். ஒரு நாளும் உங்களுக்கு அநீதி நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். தைரியமாக இருங்க. தேவனே, ஏசப்பா, உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறப்பா. சில பிள்ளைங்க நிறைய வருஷங்களாக, சில மாதங்களாக காத்திருக்கிறாங்க, சில நியாயத்துக்காக, நீதிக்காக. இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு நீதி வேண்டும், இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டும்னு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கெல்லாம் கூட இருந்து அற்புதமாக, ஆச்சரியமாக, மேன்மையாக நீங்கள் வழி நடத்தி கர்த்தர் நீங்கள் நீதி நியாயம் செய்யுங்கப்பா. முற்றிலும் அதில் ஒரு ஜெயத்தை தாங்க. நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுங்க. நாங்கள் செய்கிற எந்த ஆயத்தத்தினாலும் அல்ல, ஜெயமெல்லாம் உம்முடைய கரத்தினால் வரும் என்பதை விசுவாசிக்கிறோம். அப்படியே பிள்ளைகளை நடத்தும் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God will be with you. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஆமென்.